மக்களே, இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருந்த நீதி, நேர்மை, நியாயம் இப்ப ஜெயிச்சிருக்குங்க. நம்ம நியூஸ் ஒன் தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் பல டைம் பல செய்திகள்ல காவல்துறையும் நீதிமன்றத்தையும் வண்ண வண்ணமா கிழிச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய குற்றவாளிகளுக்கு தண்டனை சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பெயில் வாங்கிட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் அதே தப்பதான் பண்றாங்க. எல்லாம் என்னையா பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிழிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு முதல் தடவை அந்த நீதிமன்றத்துக்கு நான் தலை வணங்குறேன். என்ன விஷயம் அப்படின்னா, பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அவங்களுடைய லாக்அப் டெத் மரணம் யாராலையும் மறக்க முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொடுமையான விஷயங்கள். அதுக்கு காரணமா இருந்த இந்த தந்தை மகன் இவங்க 2 பேர் உயிரிழப்புக்கு காரணமா இருந்த பசுந்தோல் போற்றிய புலி மாதிரி இருக்கிற இந்த 9 பேரு காவல்துறை அப்படின்ற அந்த போர்வையை போத்திக்கிட்டு இவனுங்க அவ்வளவு அராஜகம் பண்ணியிருக்காங்க. 2 பேர் உயிரை பறிச்சிருக்காங்க. 5 வருஷம் சட்ட போராட்டம், மன போராட்டம், மக்கள் போராட்டத்துக்கு அப்புறமா இந்த 9 பேருக்குமே பாத்தீங்கன்னா நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி இருக்குது. எல்லாரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஆனா இவனுங்க 9 பேருமே இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு மேல்முறையீடு பண்ணி இந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சு இவனுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அப்பா மகனுக்கு என்ன நடந்துச்சு, சோ எதுல இருந்து இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அன்னைக்கு காவல் நிலையத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் மேலோட்டமா பாத்துடலாம். மக்களே, ஜூன் 19, 2020 அது கொரோனா காலகட்டம். அப்ப நிறைய கடைகளை அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ள அடைச்சணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க போட்டோல பாக்குற இந்த பென்னிக்ஸ், இந்த ஜெயராஜ் இவங்க 2 பேருமே சாத்தான்குளத்துல செல்போன் கடை வச்சு நடத்திட்டு வந்தாங்க. சோ அந்த ஜூன் 19ஆம் தேதி அந்த சொன்ன டைமுக்கு மேல இவங்க செல்போன் கடை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிசிடிவில பாருங்களேன். அங்க 2 போலீஸ்காரங்க அவங்க கிட்ட என்ன எதுன்னு பேசி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி சொன்ன டைமுக்கு நீ கடையை திறந்து வச்சிருக்கியா, ஸ்டேஷன் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அங்கேயே நிறைய பஞ்சாயத்து நடந்திருக்குங்க. இதுதான் இந்த 2 பேருடைய மரணத்துக்கு ஆரம்ப புள்ளி. ஜூன் 19, 2020 நடந்த இந்த கைதுக்கு அப்புறமா ஜூன் 20, 2020 மறுநாளே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேலேயும் அந்த போலீஸ்காரங்க நிறைய கேஸ ஃபைல் பண்ணி இவங்களை கோயில்பட்டி சிறையில அடைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை கடுமையா தாக்கியிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 10 போலீஸ்காரங்களுடைய ஈகோ, அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா இவங்க அப்பா பையன் நான் பண்ணல சார், என்ன சார் இப்படி கூட்டு வந்தீங்கன்னு அவங்க ஒண்ணு சொல்ல, இவனுங்க மாத்தி மாத்தி அடிக்க சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு, நான் போலீஸ்காரன்டா பள்ளி நீ ஏன் மேலேயே எகிரிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஈகோ பிடிச்ச இந்த 10 நாய்களும் சேர்ந்து பாவம் அந்த அப்பாவையும் பையனும் அவ்வளவு போட்டு அடிச்சிருக்காங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அப்பா இங்க இருக்கும்போது அப்பா கண்ணு முன்னாடியே மகனோட துணியை உருவுறதே, மகனோட கண்ணு முன்னாடி அப்பாவோட துணியை உருவருன்னு சொல்லிட்டு 2 பேருமே துணி இல்லாத கோலத்துல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு ஈவு இறக்கமே இல்லாம இந்த 10 போலீஸ்காரங்களும் இந்த 2 பேருடைய ஆசன வாயிலங்க பெரிய லத்திய உள்ள விட்டு அடிச்சிருக்கானுங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? மிகப்பெரிய குற்றவாளி, ரொம்ப பெரிய கிரைம் பண்ணிருக்கா, அவனை இந்த மாதிரி பண்றீங்கன்னா சரி ஓகே, அவன் திருந்தறதுக்கு வேற வழிகளை இப்படிதான் பண்ணியான்னு ஒத்துக்கலாம். ஆனா எந்த தப்புமே பண்ணாத இந்த 2 பேரையுமே இந்த ஒரு சில காவலாளிகள் உங்களுடைய ஈகோ பிரச்சனைக்காக இப்படி கூட்டிட்டு இந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்கானுங்க. சோ ஒரு நாள் முழுக்க லாக்கப்புல வச்சு இவங்களை 2 பேரையும் மாத்தி மாத்தி இந்த 10 பேர் அடிச்சிருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு போன் போட்டு, மச்சான் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல 2 பேர் தொக்க மாட்டி இருக்காங்க, நம்ம அடிச்சு விளையாடுறதுக்கு 2 அப்பனும் பையனும் கிடைச்சிருக்காங்க, வாங்க அடிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்களை ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி மத்தவங்க கிட்ட லத்தியை கொடுத்து, நீ அடிங்க, வாங்க ஏட்ட, வாங்க ஏட்ட, நீங்களும் அடிங்க ஏட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உயிரோட விளையாண்டு இருக்காங்க. இந்த அப்பாவையும் பையனையும் சிறையில வச்சு அவ்வளவு கொடுமை பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல விட்டு அவங்க செத்துருவாங்களோ அப்படின்ற பயத்துல இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த 10 போலீஸ்காரங்களும் அவங்களுடைய அந்த போலீஸ் வாகனத்துல நியர்பை இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வர்றாங்க. அவங்கள உள்ள போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றாங்க. அப்படி நடக்கும்போது அந்த ஜெயராஜ் அவரை பாருங்க, அது குறிப்பா அந்த பென்னிக்ஸ் அவரை பாருங்களேன். சோ அவருடைய பின்பகுதியில அந்த ஆசனவாய் பகுதியில் அவ்வளவு ரத்தம் வந்திருக்குங்க. அப்படியே நடக்க முடியாம அந்த ரத்த காயத்தோட அப்படியே கையிலேயே கட்டிட்டு மடிச்சுட்டு போறாரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. சோ அந்த காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ அந்த லத்தியை ஆசனவாய்க்குள்ள அந்த அளவுக்கு உள்ள ஆழமா விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இதுல ஆசனவாயோட அந்த ஜவ்வு சொல்லும் பாத்தீங்களா, அது கிழிஞ்சு நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்குதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த 10 வெறி பிடிச்ச போலீஸ்காரங்களும் அவங்களை அந்த அளவுக்கு கொடுமை அடிச்சதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு சேர்த்தாங்கல்ல, ஆனா அவங்க உடம்புல அவ்வளவு காயம் இருக்குது, அவ்வளவு ரத்தப்போக்கு இருக்குது, அவ்வளவு ரணமா இருந்திருக்கிறாங்க. சோ என்னதான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பலன் அளிக்கலங்க. சோ சிகிச்சை பலன் அளிக்காம
ஜூன் 22, 2020 பாத்தீங்கன்னா பென்னிக்ஸ், ஸோ நீங்க போட்டோல பாக்குற அந்த மகன் அவர் வந்து கொடுமையான முறையில் இறந்துட்டா அப்படி. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மறுநாளே ஜூன் 23 அந்த 2020 வாக்குலயே அப்பா அப்பா ஜெயராஜும் அப்படியே இறந்துட்டாருங்க. அந்த கொடுமையான 2 பேரோட இறப்புக்கு அப்புறமா ஜூன் 19 இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன நம்ம ஊர்க்காரங்க 2 பேரை போலீஸ்காரங்க லாக்அப்ல அடிச்சு கொன்னுட்டாங்கப்பா அப்படின்ற தகவல் வந்து அந்த சுட்டு வட்டார பகுதி மக்களுக்கு காட்டு தீயா பரவுனதுக்கு அப்புறமா ஜூன் 24 அதாவது இவங்க 2 பேரும் இறந்ததுக்கு மறுநாள் ஜூன் 24 பாத்தீங்கன்னா மக்கள் போராட்டம் அந்த சாத்தான்குளம் கோவில்பட்டி அந்த பக்கம் வெடிக்குதுங்க. ஒட்டுமொத்த நம்ம மீடியா எல்லாமே நியூஸ் போட்டு கிழிச்சோம், காவல்துறை இந்த மாதிரி பண்றீங்களாடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒட்டுமொத்த தமிழகமே இது போராடினதுக்கு அப்புறமா மதுரை ஹைகோர்ட்டோட பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோர்ட் வந்து தானாகவே முன் வந்து இந்த கேஸ எடுத்து வந்து விசாரிக்க வந்து முன் வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அந்த ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச்ல மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அவருடைய தலைமையில தான் இந்த கேஸ வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த ஸ்டேஷன்ல இந்த பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலர் மேடம் ரேவதி அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சார் அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் லீக் அவுட் பண்ணாங்க. அதுதான் இந்த வழக்கோட திருப்பு முனை அமைஞ்சிச்சு, நிறைய லீடு பாயிண்ட் கிடைக்கும் காரணமா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி கேஸ் விசாரணை இப்படி போயிட்டு இருக்கும் போதே நீங்க போட்டோல பாக்குற இந்த 9 தத்தி நெடுமாடுங்களும் எனக்குலாம் வாயில் அசிங்கமா வருது. இந்த 9 தத்திகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அந்த சிறையில வச்சு. அப்போ வந்து சோறு முழுக்க ரத்தம் தெரிச்சிருங்க, அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க. கீழெல்லாம் ரத்தம் சிந்திருக்கு. அதை வந்து கழுவ முயற்சி பண்ணிருக்காங்க, அந்த அடையாளத்தை வந்து அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களை அடி நடிச்சாங்க பாத்தீங்கன்னா 10 பேரும் சேர்ந்து அந்த லத்திகளை எடுத்து தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மாட்டிடக்கூடாது, அந்த மாதிரி கேஸ் விஷயமா வந்தாங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகணுன்றக்க எல்லா தடைகளும் அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க இந்த காவலர்கள். உலகத்துல இந்த மாதிரி நடக்குமாங்க? திருட்டு பயலுக்கு தாங்க இந்த மாதிரி தடை தளிப்பானுங்க. ஆனா காவலர் உடையில இருக்கிற இந்த 9 நாய்களுமே இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஜூன் 30 2020 வாக்குல இந்த கொடுமையான லாக்அப் டெத் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. சோ சிபிஐ கண்ட்ரோல்ல இந்த கேஸ் போகிற வரைக்கும், அவங்க எடுத்து விசாரணை பண்ற வரைக்கும், அந்த ப்ராசஸ் போகிற வரைக்கும் சிபிசிஐடி உள்ள வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களாக நிறைய சாட்சிகள் கிட்ட எல்லார்கிட்டையும் விசாரணை தடயங்களை சேகரிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 5 வருஷம் அப்படியே ஓடிச்சு. இப்படி இருக்கும் போதுதான் ஜூன் மாசம் கரெக்டா 2025 இந்த போன வருஷம் வாக்குல பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இவன் தான் இன்ஸ்பெக்டர், இந்த நாய் தான் எல்லாத்துக்குமே காரணம். சோ இந்த ஸ்ரீதர் வந்து ஜாமீன் மனு கொடுத்திருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து மதுரை கிளை அந்த ஹைகோர்ட்டோட டிவிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு 2 பேர்த்த அடிச்சு கொலை பண்ணிருக்கு, அது மட்டும் இல்லாம நீ இப்ப கேஸ்ல உள்ள வந்திருக்க, உனக்கு ஜாமீனுமா? ஜாமீன்லாம் கிடையாது போ அப்படின்ற மாதிரி அடிச்சு பத்தி விட்டாங்க இந்த ஸ்ரீதரை. அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஐயா நான் வந்து அப்ரூவரா மாறிடுறேன்யா, என் கூட சேர்ந்து 10 பேர் அடிச்சாங்களே, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இவங்க 2 பேர்த்து எப்படி எல்லாம் கொடுமை பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருக்கான். ஆனா சிபிஐ தெளிவா சொல்லிட்டாங்க கோர்ட்ல, ஐயா இவன் வந்து ஏமாத்த முயற்சி பண்றான், இந்த 2 பேருமே லாக்அப் டெத்ல இவன் தான் சூத்திரதாரி, இவன் தான் 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு அடிக்க வச்சிருக்கான், இவன் தான் A1 முதல் குற்றவாளி, இவன் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அப்ரூவரா மாற போறேன், மத்தவங்க எல்லாத்தையும் காட்டி கொடுக்க போறேன், கூட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். சோ அதனால மதுரை கிளை அந்த ஹைகோர்ட் டிவிஷன் வந்து இவன் அப்ரூவரை ஏத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மதுரை கோர்ட் வந்து நீ அப்ரூவர் ஆகணும்னு அவசியம் இல்ல, மூடிக்கிட்டு கேஸை நாங்க விசாரிச்சு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. சோ பாருங்களேன், திருடன் ஒரு மாதிரியே மூலக்காரனா இருந்தா திருடன் போலீஸ்காரங்க ரொம்ப மூலக்காரனா இருப்பாங்க. சோ இந்த ஸ்ரீதர் தான் A1 அக்யூஸ்ட். இந்த பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இவங்களோட மரணத்துக்கு மூலதனமே அந்த சூத்திரதாரி இவன் தான். இவனாலதான் எல்லாமே நடந்திருக்கு. இவன் எஸ்கேப் ஆக என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கான் பாருங்க. சோ அதுக்கப்புறமா சிபிஐ உள்ள வந்து இந்த கேஸை வந்து கையில எடுத்துட்டாங்க. சோ அந்த சாத்தான்குளம் சுட்டு வட்டார பகுதியில இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ், எப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க, அந்த காவல் நிலையத்துல என்ன நடந்துச்சு, அந்த லத்தி அடி நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லத்தில இருந்த ரத்த கரைகளோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அது வந்து இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் இவங்களோட ரத்த மாதிரி தானே சொல்லி டெஸ்ட் பண்ணி அதையும் கிளியர் பண்ணி நிறைய சாட்சிகளை விசாரிச்சு அப்படியே ஒரு 5 வருஷம் ஓடிடுச்சுங்க. சோ கரெக்டா 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வருஷம் மார்ச் 2 2026 இப்ப முடிஞ்ச இந்த டேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விசாரணை நிறைவு பண்ணிட்டாங்க. எல்லா சாட்சிகிட்டையும் விசாரிச்சுட்டு மொத்த கேஸ் கட்ட கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. 10 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. சோ மார்ச் 2 இந்த 9 பேருமே குற்றவாளிகள் அறிவிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு தண்டனைகள் எப்ப கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. சோ அப்படி இருக்கிற நிலைமையிலதான் நேத்து, அதாவது ஏப்ரல் 6 இவங்க 9 பேருக்குமே மதுரை ஹைகோர்ட் அந்த பிரான்ச் வந்து மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அது ஒரு மரண தண்டனை இல்லைங்க, எல்லாருக்குமே 2 மரண தண்டனை. இதுக்கு 2 மரண தண்டனை,
ஒண்ணு கொடுத்தாலும் சோழி முடிச்சிருமா, எதுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இவங்க 9 பேருமே பாத்தீங்கன்னா கொலை பண்ணது 2 பேர் அடிச்ச கொலை பண்ணிருக்காங்க. சோ ஒருத்தருடைய மரண தண்டனை பிளஸ் இன்னொருத்தர் மரண தண்டனை 2 பேருக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு பேர்த்துக்கும் 2 மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அது போக எல்லாருக்குமே அபராதங்கள் பெரும் தொகை விதிக்கப்பட்டிருக்கு. சூப்பர், 5 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு விடிகாலம் பிறந்துருச்சு, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப மரண தண்டனை கொடுத்தது யாருன்னா ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச் தான். இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா, இது வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க வந்து ஓகே நீ கொடுத்தது கரெக்ட் தான் சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு பினிஷ் பண்ணணும். அது வரைக்கும் இவங்க கொடுத்ததை ஹோல்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க போட்டோல பாக்குற போலீஸ்காரங்களா இருந்து இந்த கேவலத்தை பண்ண இந்த 9 பேருமே இனி வரும் காலங்கள அந்த ஹைகோர்ட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இவனுங்க மேல்முறையீடு பண்ணிட்டானுங்க, அங்க போயிட்டு சில விஷயம் அலசி ஆராய்ஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜி எந்த மாதிரியான மென்டாலிட்டில இருக்கான்னு தெரியாம மரண தண்டனையா 9 பேருக்கு மரண தண்டனை வேண்டாம், அதை அப்படியே குறைச்சு ஆயுள் தண்டனையா மாத்திரம் அப்படின்ட்டாங்க வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. மதுரையில கொடுத்த தண்டனை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம அம்மஞ்சலி பிரயோஜனம் இல்லாம போயிடும். இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14 வருஷம் உள்ள கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெயில் போடுவானுங்க, பெட்டிஷன் போடுவாங்க, வெளில வருவாங்க, நன்னடத்தைக்காரமா வெளில வந்துருவாங்க. சோ இவனுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு பல சான்ஸ் இருக்கு. ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 பேர்த்துக்குமே 5 வருஷமா கேஸ் நடத்தி அதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது மட்டும் இவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்குறீங்க, மக்களாரி குஷிப்படுத்துறீங்க, அப்போ எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நமக்கு எழும்புது. ஏன் அப்படின்னா, இந்த சாத்தான்குளத்துல இந்த பென்னிக்ஸ் மற்றும் இந்த ஜெயராஜ் இவங்களுடைய அந்த லாக்அப் டெத் நடந்தது பாத்தீங்கன்னா அதிமுக அவங்க ஆட்சியில இருக்கும்போது நடந்தது. அதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5 வருஷமா போயிட்டே இருந்துச்சு. அப்போ திமுக காரங்க 5 வருஷமா இந்த ஆட்சியில இருக்கும்போது அப்பெல்லாம் முடியாத அந்த கேஸ் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இப்படி வரும்போது ஒரு தீர்ப்பு வெளில வருதே, அதுதான் எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. எனக்கு உச்சக்கட்ட கடுப்பு என்ன தெரியுமாங்க, இங்க பாருங்க, இந்த A1 அக்யூஸ்ட் ஸ்ரீதர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், இவன் தலைமையில தான் இந்த மொத்த சம்பவம் கேவலமான சம்பவம் நடந்திருக்கு. இவனுக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா சிரிச்சுட்டே வர்றான் பாருங்க. பொதுவா ஒருத்தருக்கு மரண தண்டனை சொல்லிட்டாங்க அப்படின்னு ஐயோ போச்சு நம்மள தூக்கில போட போறீங்க சாக போறோம் அப்படி சொல்லிட்டு வருத்தப்படணும்ல, சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க இந்த 9 பய உள்ளையிலும். அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. இவனுங்க போலீஸ்காரங்க வேற, கிரிமினல் புத்தி உள்ளவங்க வேற, அதான் எல்லாம் பண்ணிருக்கானுங்க. மேபி இதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடக்குமோ நடக்காதோ, ஆட்சி மாறுமோ மாறாதோ, அது மட்டும் இல்லாம இவனுங்க மேல் முறையீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இதெல்லாம் சொல்லிட்டா என்ன, ஹைகோர்ட் இருக்குல்ல, சென்னை ஹைகோர்ட்ல போய் முறையீடு பண்ணுவோம், அடுத்த சுப்ரீம் கோர்ட் அங்க போயிட்டு மேல்முறையீடு பண்ணுவோம், ஏன் தூக்கு தண்டனை கொடுத்த எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அப்படியே ஆயிலா குறைக்கிறது இல்லையா, எஸ்கேப் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆகலாண்டா அப்படின்ற மாதிரி மனசுல ஏதோ நினைச்சிட்டு இந்த பய உள்ளே சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு, கடுப்பாவும் இருக்கு. சோ மக்களே வேண்டிக்கோங்க, இந்த 9 குற்றவாளிகளுக்கும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை வந்து ஹைகோர்ட்டும் உறுதிப்படுத்தணும். இவனுக்கு என்னதான் மேல்முறையீடு பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டும் இல்ல நீ போய் சாவு போ, உனக்குலாம் அதான்டா கதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. சோ மதுரையில இருக்கக்கூடிய நீதிபதி முத்துக்குமரன் தான் இந்த 9 குற்றவாளிகளுமே மரண தண்டனை வழங்கினாங்க. சோ அவர் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில வாசிப்பாங்க பாத்தீங்களா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க குற்றவாளிகளாவே இருந்தாலுமே இந்த பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இவங்க 2 பேருமே நிராயுத பாணி, இவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமே கிடையாது, ரொம்ப ஆபத்தானவங்களும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவங்கள கடுமையா தாக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம தாக்குனவங்க யாருன்னா போலீஸ்காரங்க, நல்லா படிச்சவங்க, சுய அறிவு உள்ளவங்க, அவங்களும் இந்த மாதிரி கேவலமான தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றது அடுத்தடுத்து மேலும் நிறைய பேருக்கு இதே மாதிரி பண்றதுக்கான தூண்டும். சோ இவங்களுக்கு கடுமையான தண்டனை தான் பரிசீலிக்கணும், இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் மத்தவங்களும் திருந்துவாங்க, இதை நம்ம அப்படித்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிச்சாரு. சோ மதுரை மாவட்ட அந்த கோர்ட்டினுடைய நீதிபதி இவங்க 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கினதுக்கு அப்புறமா அந்த பேனா நுனிய எப்பயும் போல அந்த டேபிள தட்டி உடைச்சிட்டாரு. சோ நிறைய பேருக்கு இப்ப வரைக்கும் ஒரு டவுட் இருக்கு, ஆமாங்க நான் நிறைய படத்தெல்லாம் பார்த்திருக்கேன், அந்த தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா பேனா நுனியை உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வழக்கம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்துல இருந்து அப்படியே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கான மரண தண்டனை அவங்க வாழ்க்கையை கடைசி காலத்துல முடிக்கிறதுக்கான ஒரு தண்டனை எழுந்ததுக்கு அப்புறமா அந்த பேனாவை வந்து ஒரு புனிதமாகவும் ஒரு சாத்தானாவும் பார்க்கப்படுது, அதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதா ஒரு வழக்கம். சோ அதுவே இன்னொரு வழக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தனோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நம்ம வந்து தீர்ப்பு கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த பேனாவை வந்து எந்த ஒரு வழக்குமே விசாரிக்க கூடாது, இந்த பேனாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக உடைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இறந்தவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணுவாங்களே, சோ அந்த மாதிரி அந்த நீதிபதி வந்து அவருக்கு நான் தீர்ப்பு வழங்கிட்டேன், மரண தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கில்ட்டியா இருக்காரு. மேலும் இந்த மாதிரி ஒரு குற்றவாளி திரும்ப உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களால
இந்த பேனா அவ்வளவுதான்ப்பா, இதுக்கப்புறம் வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு உடைச்சிருவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்தே கொண்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். சோ நம்ம தமிழகத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி பெனிக்ஸ் மற்றும் இந்த ஜெயராஜ் இவங்க 2 பேருமே உசுர கொடுத்து நம்ம தமிழகத்துக்கு ஒரு நீதியை வழங்கியிருக்காங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இனி வரும் காலகட்டத்துல எந்த ஒரு போலீஸ்காரங்களுமே ஒரு குற்றவாளிகளோ ஒரு நிரபராதிகளோ அவங்களோட ஈகோவுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடிக்க மாட்டாங்க. அப்படி அடிச்சு சித்திரவதை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை மனசுல வரும். ஐயோ இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டாங்க, நம்மளையும் பண்ணிடுவாங்க, யாரையும் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். சோ அது இனி வரும் காலங்கள வரும். ஆனா எனக்கு என்னமோ இது கண் துடைப்பு மாதிரி தோணுதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா மக்களுக்குமே தான் தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 5 வருஷமா திமுக ஆட்சி நடந்துச்சுங்க. அந்த 5 வருஷத்துல எவ்வளவு கேஸ் விசாரிச்சிருப்பாங்க, எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் தீர்ப்பு வராம எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரண தண்டனை வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கும்போது மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக நாங்க ஆட்சியில இருக்கும்போதே கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் துடைப்புக்காக தான் இது பண்ணிருக்காங்களான்னு தோணுது. ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுத்தது பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் கொடுக்கல. அந்த ஹைகோர்ட்டோடைய மதுரை பிரான்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஹைகோர்ட்ல வந்து அதை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணல. அந்த ஒரு ஸ்டேஜ் வேற இருக்கு. ஸோ பார்ப்போம் இது வந்து உறுதி ஆகுதா இல்ல வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணி எஸ்கேப் ஆக போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல நடந்த இந்த கொடுமையான சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரியான கொடுமையான போலீஸ்காரங்களையும் அவங்க குடும்பத்தை என்ன பண்ணலாம்? மேலும் நான் சொன்ன இந்த விஷயம் கண் துடைப்பா இல்ல உண்மையாதான்ப்பா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.